தமக்கான சம்பள உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைத்து வந்த தற்போது நிறுத்தப்பட்டுள்ள சில சலுகைகளை மீள வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்தோடு இணைந்து ஒருநாள் அடையாள போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த யாழ் பல்கலையின் ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன், தற்போதைய அரசாங்கம் தமது பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ள போதிலும் தீர்வை வழங்குவதில் இழுத்தடிப்பு செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் தற்போது கொண்டு வந்துள்ள சம்பள சீரமைப்பில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரிவுரையாளர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையால் அவர்களது வெற்றிடங்களை நிரப்ப எந்த நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என கலாநிதி விக்னேஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தமது பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ள போதிலும் தீர்வை வழங்க அரசாங்கம் முன்வராத காரணத்தினால் ஆசிரியர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். எனவே தமது பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த ஒருநாள் அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் யாழ் பல்கலையின் ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோரிக்கைகளுக்கு உரிய வகையில் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறிவிட வருகிறேன். நன்றி.